வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். ஜனாதிபதி வேட்பாளருக்கு மனைவிகளால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் விசேட பாதுகாப்பு கோரும் நபர். ஜனாதிபதி தேர்தலில் 39 வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் வேளையில் அவர்களில் ஒருவர் கூடுதல் பாதுகாப்பை வழங்குமாறு கூறியிருக்கின்றார். ஜனாதிபதி வேட்பாளர் அதிக பாதுகாப்பை கோரியுள்ள போதிலும் அவருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அறியப்பட்டது. இதன்போது அவரது திருமணத்துக்கு புறம்பான தொடர்பில் உள்ளமையே பிரச்சனையை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்று போலீசார் கண்டுபிடிக்க முடியவில்லை. பிரதான வேட்பாளர்களில் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார் திசாநாயக்கா, நாமல் ராஜபக்ச, விஜயதாச ராஜபக்ச ஆகியோருக்கு விசேட பாதுகாப்பையும் திலித் ஜேவீரவுக்கு அதிக பாதுகாப்பையும் வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர வேட்பாளர்களுக்கான பாதுகாப்பு வழங்க வேண்டுமா என்று பரிசீலிக்கும் போது பெண்கள் பிரச்சனையை அடிப்படையாக கொண்ட வேட்பாளர் மட்டுமே சிறந்த பாதுகாப்பு கோரியிருக்கிறார். இவ்வாறு இருப்பினும் தேர்தல் சட்டங்களுக்கு அமைய இவர்கள் ஒவ்வொருவருக்கும் விசேட பாதுகாப்பு வழங்குவது பொருத்தமானது அல்ல என்று தேர்தல் கண்காணிப்பு குழு அறிவிக்கின்றது. இந்த 39 வேட்பாளர்களுக்கு சமமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு விளக்கமளிக்கும் சுமந்திரன். ஜனாதிபதி தேர்தலில் சரியான நேரத்தில் தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை அறிவிப்போம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அறிவிக்கின்றார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கிளிநொச்சியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனுக்களில் நிறைவடைந்திருக்கிறது. ஏனைய கட்சிகள் தமது ஆதரவு நிலைப்பாட்டை வெளியிட்ட நிலையில் தமிழரசு கட்சி எப்பொழுதும் தமது நிலைப்பாட்டை வெளியிடும் என்று ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் சுமந்திரன். கடந்த 3 ஜனாதிபதி தேர்தல்களும் தேர்தலுக்கு அண்மித்த காலங்களில் எமது நிலைப்பாட்டை அறிவித்திருக்கின்றோம். இந்த தடவையும் அது ஒரு வித்தியாசமாக வர வேண்டும் என்ற எண்ணம் எமக்கு கிடையாது. எல்லா வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கை எதிர்பார்க்கின்றோம். அவர்களின் தேர்தல் அறிக்கை முழு நாட்டுக்கும் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் பார்த்து சரியான நேரத்தில் அறிவிப்பதாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார் சுமந்திரன். வெளிநாட்டிலிருந்து வந்த கொலை உத்தரவு அப்பாவி இளைஞனின் பரிதாப நிலை. அனுராதபுரம் பிரதேசத்தில் அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி அப்பாவி இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தனது மனைவியின் முறைகேடான கணவனை கொலை செய்வதற்காக வெளிநாட்டில் மறைந்திருந்த போதைப்பொருள் வலையமைப்பை நடத்தும் கடத்தல்கார் ஒப்பந்தம் ஒன்று வழங்கியுள்ளனர். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் துப்பாக்கிதாரிகள் கொலை செய்ய வேண்டிய நபரை போன்று சாயலை கொண்ட இளம் விவசாயி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். ஸ்ரீபுர பிரதேசத்தில் விவசாயம் செய்து வந்த சந்தன மனுஷ் என்ற 26 வயது இளைஞன் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கொல்லப்பட்டவர் நபரும் வெளிநாட்டில் பதுங்கியிருக்கும் போதைப்பொருள் வியாபாரியும் சில காலமாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த நெருங்கிய நண்பர்கள். மிருகங்களிடமிருந்து நெல்லை பாதுகாப்பதற்காக சென்று கொண்டிருந்த ஒருவர் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தெரியாத துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் சம்பவ இடத்தில் அவர் உயிரிழந்திருக்கிறார். கொலை செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்ட நபரின் உருவமும் கொல்லப்பட்ட நபரின் உருவமும் ஒரே மாதிரியவை என்று சொல்லப்படுகின்றது. இந்த நபர் தவறுதலாக சுடப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்படுகின்றது. T56 ரக ஆயுதத்தினால் இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டிருப்பதுடன் தப்பியோடிய கொலையாளிகள் கண்டுபிடித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள இருப்பதாக புலனாய்வு குழுக்கள் அறிவிக்கின்றனர். கடவுச்சீட்டுக்கு பெற காத்திருப்போர்களுக்கான விசேட அறிவித்தல். கடவுச்சீட்டு அச்செடுத்துவதற்கான புத்தகங்கள் தீர்ந்துவிட்ட காரணத்தினால் தினசரி வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை 250 மட்டுப்படுத்தப்படுகின்றன. திகதிகள் நேரத்தை முன்பதிவு செய்து வர 30 கடவுச்சீட்டுகள் விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் கடவுச்சீட்டு வழங்கப்படும். லத்திரனியல் கடவுச்சீட்டுகள் அக்டோபர் மாத இறுதிக்குள் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதனால் இந்த ஆண்டு தேவையான கடவுச்சீட்டு அச்செடுத்துவதற்கான புத்தகங்கள் வாங்கப்படவில்லை. ஜூலை மாதம் அறிமுகப்படுத்தப்படவிருந்த பாஸ்போர்ட் அக்டோபர் வரை தாமதப்படுத்தப்படுவதனால் இந்த நெருக்க நிலைமைகள் தோன்றுகின்றன. இதன் காரணமாக கடவுச்சீட்டு வழங்குவதை முடிந்தவரை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன. தினமும் சுமார் 1300 கடவுச்சீட்டுகள் அச்சிடப்பட்டாலும் தற்பொழுது அது 250 தொடக்கம் 300 வரை குறைந்திருக்கின்றன. இதேவேளை அவசர தேவை இல்லாவிட்டால் அக்டோபர் மாதம் வரை கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்ற குடிவரவு திணைக்களம் அறிவிக்கின்றது. இதனால் ஏற்பட்டுள்ள மன அழுத்த சூழ்நிலை காரணமாக குடிவரவு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தனது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் சமர்ப்பித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தங்கத்தினை தேடி புதுக்குடியிருப்பில் அகழ்வு பணி.
யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் ஆயுதங்கள் தங்கம் மறைத்து வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் தனியார் காணியில் அகழ்வுப் பணிகள் இடம்பெற்றுள்ளன. முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி அகழ்வுப் பணி தொடர்பான பணிகளை பணித்திருந்தார். புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவின் பேரில் விசேட அதிரடிப்படையினர், வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவினர், போலீசார், இராணுவத்தினர், கிராம சேவையாளர்கள், புதுக்குடியிருப்பு போலீசார் இணைந்து அகழ்வு பணிகளை மேற்கொண்டனர். அகழ்வு இயந்திரத்தின் உதவியுடன் நிலத்தில் பல மணி நேரம் அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட போது ஆயுதங்களோ வேறு எதனையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தோண்டப்பட்ட இடங்களில் எதுவும் கிடைக்காத காரணத்தினால் மீண்டும் தோண்டப்பட்ட இடங்களை மூட நடவடிக்கை எடுக்குமாறு நீதிபதி உத்தரவு வழங்கியிருக்கின்றார். இலங்கையில் கடந்த கால மீறல்கள் மறக்க முடியாதவை. இலங்கையில் கடந்த கால மீறல்கள் ஒருபோதும் மறக்க முடியாதவை என்பதற்கு மீண்டெழுதல் தன்மைக்கான நிலையான தமிழின படுகொலை நினைவுத்தூவி நிகழும் கனடாவில் தேசிய சுதேசிய உறவுகள் ஆனந்த சங்கரி நம்பிக்கை வெளியிடுகின்றார். நினைவு தூபியை நிர்மாணிப்பதற்கு அனுமதி வழங்கிய கனடா பிரதமருக்கும் கனடா பிரிட்டன் நகர மேயருக்கும் உத்தியபூர்வ எக்ஸ் தளத்தில் 11 இட்டிருக்கின்றார். இதொடர்பில் கருத்து வெளியிட்டிருக்கும் கனடாவின் சுதேசிய உறவுகள் அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரே, எமது கூட்டணிப்பு உறுதிப்பாடு என்பவற்றுக்கான வலுவான அடையாளமாக திகழக்கூடிய வகையில் பிரிண்டனில் தமிழின படுகொலை நினைவு தூபியை நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த மாதம் 18ஆம் தேதி தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளாக அங்கீகரித்த முதலாவது தேசிய நாடாளுமன்ற வரலாற்று முக்கியத்துவத்தை கனடா உரித்தாக்கியிருக்கிறது. தமிழின படுகொலையினால் பாதிக்கப்பட்ட 1,00,000க்கும் மேற்பட்டோரை நினைவுகூரும் நோக்கில் இந்த நினைவு தூபி நிர்மாண நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. இலங்கை அரசாங்கத்தினால் சிறுவர்கள் கொல்லப்பட்டனர், பெண்கள் அத்துமீறப்பட்டனர், கிராமங்கள் பாரிய மனித புதகுழியாக மாற்றப்பட்டன. இனப்படுகொலை அரசாங்கத்தில் காவு வாங்கப்பட்ட இந்த அப்பாவி உயிர்களை நாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்று பிரம்டன் தன பதவியில் தெரிவித்திருக்கின்றார். தமிழர்கள் கனடாவுக்கான பயணம் என்பது எமது தேசிய கதையின் ஊரங்கமாகும். இலங்கை அரசாங்கத்தினால் கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகளின் விளைவாக நாட்டை விட்டு வெளியேறிய தமிழர்களுக்கு கனடா அரசாங்கம் தமது கதவுகளை என்றும் திறந்திருக்கும். 34 வருடங்களின் பின்னர் இராணுவ கட்டுப்பாட்டிருந்த ஆலயத்தில் வழிபட அனுமதி வழங்கிய இராணுவம். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை மீட்கு கிராம சேவர் பிரிவுக்கு உட்பட்ட கீரிமலை கிருஷ்ணர் ஆலயத்துக்கு சென்று வழிபட அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் பெருமளமான மக்கள் சென்று பொங்கல் பொங்கி சிறு பூஜைகள் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். கடந்த 30 வருட காலத்துக்கு மேலாக இராணுவத்தின் மிக உயர் பாதுகாப்பு வலயத்தின் கடற்படையினர் விசேட கட்டுப்பாட்டில் காணப்பட்ட பழமை வாய்ந்த கீரிமலை கிருஷ்ணர் ஆலய வழிபாடுகள் இன்று அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் ஆலயத்தை சிரமதானம் செய்து பொங்கல் பொங்கி சிறப்பு பூஜை வழிபாடுகளை மேற்கொண்டனர். நீண்ட காலத்தின் பின்னர் தமது ஆலயத்துக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டதை மிகவும் சந்தோஷமாக வரவேற்ற பொதுமக்கள் ஆலயம் சிதைவடைந்திருப்பதை பார்த்து கடும் மனவேதனை அடைந்தனர். யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் பிரதீபன், யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகன், செஞ்சோர் செல்வர், ஆறு திருமுருகன், கடற்படை அதிகாரிகள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். அந்த வகையில் இன்று தொடக்கம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆலயத்தில் சென்று மக்கள் வழிபட அனுமதி வழங்கப்படுகின்றது. இதேவேளை கிருஷ்ணாலயம் என்ற காரணத்தினால் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விசேட தினங்களிலும் வழிபட பொதுமக்கள் அனுமதி கூறியிருப்பதனால் இதோடபாக உரிய தரப்புகளுடன் பரிசீலிப்பதாக வலிகமம் வடக்கில் இருக்கும் ஏனைய காணிகளை விடுவிக்கும் செயற்பாடுகள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் கருத்து வெளியிட்டுள்ளார். தேர்தல் பிரச்சாரங்களுக்காக சுமார் 3000 கோடி ரூபாய் செலவு மதிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் பிரதான 4 கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக சுமார் 3000 கோடி ரூபாய் விட அதிகமாக செலவிடப்படலாம் என்று அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிடுகின்றனர். நிலவும் பிரச்சார தேவைகள், பிரச்சார விதிகள், ஏனைய நடவடிக்கைகளுக்காக ஒரு வேட்பாளர் அல்லது ஒரு கட்சி 7 பில்லியன் ரூபாய் செலவாகும். தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டுள்ள மதிப்பீடுகளின் அடிப்படையில் மாவட்ட மட்டத்தில் பிரதான பேரணி ஒன்றை முன்னெடுக்க 70 லட்சம் ரூபாய் செலவிட வேண்டிய தேவை இருக்கின்றது. இதேவேளை சிறிய குழுக்களுக்கு இடையில் கூட்டத்திற்காக 2 லட்சம் ரூபாய் செலவிட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக போஸ்டர், பேனர், பதாகைகள் போன்ற சமூக ஊடக அறிவுறுத்தல்களுக்காக பணத்தை செலவிட வேண்டியுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது.
போக்குவரத்துக்காகவும் கடந்த தேர்தல்களை விட மேலதிகமாக செலவிடப்படும் என்று மதிப்பிடப்படுகின்றது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21 இடம்பெறும் ஜனாதிபதி தேர்தலில் சுமார் 1,74,00,000 வாக்குகள் வாக்களிக்க தகுதி பெற்ற நிலையில் அதற்கேற்ற விதத்தில் இந்த மதிப்பீடுகள் கணிப்பிடப்படுகின்றன. எவ்வாறு இருப்பினும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தேர்தல் செலவுக்கான விதிகள் அமுலில் உள்ள காரணத்தினால் அனைத்து செலவுகளும் அதன்படியே நிர்ணயிக்கப்படும். தேர்தல் ஆணைக்குழு எதிர்வரும் நாட்கள் தொடர்பில் கலந்துரையாட இருப்பதுடன் தேர்தல் செலவினங்கள் நிர்ணயிப்பு தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு இடம்பெற இருக்கும் விசேட கலந்துரையாடல்களிலும் அரசியல் கட்சிகள் அவர்களது மதிப்பீடுகளை முன்வைக்க முடியும் என்றும் சொல்லப்படுகின்றது. பூண்டுலோயாவில் தீப்பரவல் 25 வீடுகள் தீக்கிரை. பூண்டுலோயா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஸ்ரீலோவர் தோட்டத்தில் திடீர் தீப்பரவல் காரணமாக லயன் குடியிருப்பில் 25 வீடுகள் தீக்கிரையாகின. இந்த தீ விபத்து சம்பவம் இரவு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட 25 வீடுகளைச் சேர்ந்த 86 பேர் நிர்கதியாக இருக்கின்றனர். இவர்கள் ஆலய மண்டபம் உறவுகள் வீடுகளில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்து இடம்பெற்ற சிறிது நேரத்தில் சீன் தோட்டத்துக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. செய்த விவரங்கள் தீ விபத்துக்கான காரணம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கின்றனர். தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர இளைஞர்கள் போராடிய போதிலும் அது பலனளிக்கவில்லை. நுவரேலியா மாநகர சபை தீயணைப்பு பிரிவு அழைக்கப்பட்டதாகவும் அவர்கள் உரிய நேரத்தில் சம்பவ இடத்துக்கு வரவில்லை என்றும் ஒரு குற்றம் சுமத்தல் இருக்கின்றது. பூண்டுலோயா சீன் தோட்டத்தில் நள்ளிரவு வருகை தந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட்டிருப்பதுடன் உடன் தேவைகளுக்கான வசதிகளும் நிதியுதவியும் செய்வதாக ஜீவன் தொண்டமான் அறிவித்திருக்கின்றார். பூண்டுலோயா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சீன் பழைய தோட்டம் என்று அழைக்கப்படும் சீன் லோவர் பூண்டுலோயா தோட்டத்தில் இரவு 8 மணியளவில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து சம்பவத்தில் 28 வீடுகள் கொண்ட இலக்கம் தொடர் 1 குடியிருப்பில் 25 வீடுகள் எரிந்து சாம்பலாகி இருக்கின்றன. இந்த திடீர் தீ விபத்து சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 25 வீடுகளைச் சேர்ந்த 86 பேர் நிர்கதியாக இருக்கின்றனர். அத்துடன் இந்த சம்பவத்தை அறிந்த அமைச்சர் ஜீவன் தொண்டமான் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட்டிருப்பதுடன் உடன் தேவைகளுக்கான வசதிகளும் நிதியுதவியும் செய்வதாக தோட்ட மக்களுக்கு உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். நாமல் ராஜபக்சவுக்காக முடிவை மாற்றிய மஹிந்த. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கான பிரதான பிரச்சார மேடைகளில் ஏறுவதற்கு கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்துள்ளார். தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு மொட்டு கட்சியின் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்பதில்லை என்று ஒரு கூட்டங்களில் மாத்திரம் கலந்து கொள்வதாக மஹிந்த ராஜபக்ச முன்னர் முடிவெடுத்திருந்தார். எனினும் மொட்டு கட்சியின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ச கடைசி நேரத்தில் களமிறக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து தனது மகனின் வெற்றிக்காக கூட்டங்களில் பங்கேற்கும் முடிவை மாற்றியமைத்துள்ளார். எனினும் ஓரிரு கூட்டங்களில் மட்டும் மஹிந்த உரையாற்றக்கூடும் என்றும் ஏனைய கூட்டங்களில் நாமலுக்கு ஆதரவாக கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியினதும் ஐக்கிய மக்கள் கூட்டணியினதும் வேட்பாளராக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பங்கேற்ற வெற்றியின் முதல் பொதுக்கூட்டம் குருநாகல் சத்தியவாதி மைதானத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதுதீன் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கியிருக்கின்றார். முல்லைத்தீவு மல்லாவியில் கனடா செல்ல இருந்த சஜீவன் மர்மமாக கொலை, வீதியில் இறங்கிய பொதுமக்கள். முல்லைத்தீவு மல்லாவி இளைஞனின் உயிரிழப்புக்கு நீதி கோரி மல்லாவி பகுதியில் பொதுமக்கள், பொது அமைப்புகள், வர்த்தக சங்கங்கள் என்பன இணைந்து பாரியளவிலான கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். கனடா செல்ல தயாரான மல்லாவி யோகபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராசா சஜீவன் என்ற இளைஞன் கடந்த ஜூலை மாதம் 30 சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். 19 நாளாகியும் குறித்த இளைஞனின் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் எவரும் இதுவரை கை செய்யப்படவில்லை என்பதுடன் போலீசாரின் விசாரணைகள் மிகவும் மந்தகதியில் நடப்பதாக கூறி பொதுமக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இளைஞனின் மர்ம மரணம் சம்பவம் தொடர்பாக துரித கதியில் விசாரணை முன்னெடுத்து குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியே பொதுமக்கள், பொது அமைப்புகள் இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். மல்லாவி மத்திய பஸ் நிலையத்தில் ஆரம்பமாகிய பேரணி மல்லாவி போலீஸ் நிலையம் வரை சென்றிருந்தது. குறித்த போராட்டத்துக்கு ஆதரவாக இன்றைய தினம் மல்லாவி பகுதியில் வர்த்தக நிலையங்கள் யாவும் மூடப்பட்டிருந்தது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் மல்லாவி போலீஸ் நிலையம் முன்பு ஒன்று கூடி வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வேளை சம்பவ இடத்துக்கு வருகை மல்லாவி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் சம்பவம் தொடர்பான விசாரணை இடம்பெற்று வருவதாகவும் இளைஞனின் படுகொலைக்கான நீதியான விசாரணை பெற்றுத் தருவதாக உறுதிமொழி வழங்கியிருக்கிறார்.
குறித்த காலப்பகுதியில் துரித கதையில் விசாரணை முன்னெடுக்கப்படாவிடின் தாம் மேற்கொள்வோம் என்றும் சுழற்சி முறையிலான உணவு தடுப்பு போராட்டத்தினை தாம் முன்னெடுப்போம் என்றார் எச்சரித்திருக்கின்றனர் மக்கள். போலீஸ் பொறுப்பதிகாரியிடம் வருகை தந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் அரசியல் பிரமுகர் மகஜர் ஒன்றை கையளித்தனர். கவனஈர்ப்பு போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வராஜ கஜேந்திரன், செல்வன் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராசா ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். நன்றி.